எம்ஜிஆர் சொல்கிறார் 1500 ஹெக்டேரில் கிட்டத்தட்ட 3750 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு தேயிலை தோட்ட கழகத்தை தமிழ்நாடுடைய தோட்ட கழகத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு நிறுவறார் ஒரு தொழிற்சாலையை கூடலூர் பக்கத்தில். ஏன்னா அப்போ இலங்கையிலிருந்து வந்து பிழைக்க வந்தாங்க பாருங்கள், அவங்களுக்காகவே ஒரு வாழ்வியல் ஏற்படுத்தணும்னு அது எம்ஜிஆர் நடத்துகிறார். என்ன சாதனை பாருங்கள். இது வந்து 80, 82, 83 தான் இலங்கை பிரச்சனை வருது, இலங்கைக்கும் சிங்களவர்களுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே கூட அதுதான் தொலைநோக்குன்றேன். அதனால தான் பெட்டக்கதாகி பேரிடத்து பெட்டக்கதாகி நாடுல சொல்லுவார். அதாவது பக்கத்தில் நாடில் இருக்கிற மக்கள் கூட நம்ம மக்களாக கருதி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தமிழருக்கு என்ன செய்ய போகிறோம்னு எம்ஜிஆர் யோசிச்சார். இதெல்லாம் அவர் அதை தான் தொலைநோக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த 1978 பிப்ரவரி மாதத்தில் ஒரு வருஷம் கூட ஆகலை எம்ஜிஆர் வந்து பதவிக்கு. பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாலை போக்குவரத்தில் அவங்களுக்கு இது சரியான ஒரு வசதி இல்லைன்னு சொல்லி 24 பேர் அமர்கிற ஒரு மினி பஸ் அவர் தான்